உடலுக்கு பலரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகிறோம். மலையாள நடிகர் திலீப் தற்போது வருகை தந்திருக்கின்றார். இயக்குனர் சங்கத்தின் சார்பிலே, தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பிலே பலரும் வந்திருக்கின்றார்கள். இயக்குனர் பாலா வருகை தந்து தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் திரைத்துறையினுடைய பாடலாசிரியர்கள், ஸ்நேகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். எனவே அரசியல் தலைவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் இதுவரை கே பாக்கியராஜ் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும் வள்ளுவர் கோட்டம் பகுதியிலே நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பினையும் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். மலையாள நடிகர் திலீப் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றார்கள். பாக்கியராஜ் அவர்களுடைய திரைப்படங்களை பொறுத்தவரை மலையாளத்தில் மொழி மாற்றம் செய்து வெளியிடப்பட்ட திரைப்படங்களும் உண்டு. அதே போன்று வட இந்திய மொழிகளில் இந்தி உள்ளிட்டவற்றில் எல்லாம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட திரைப்படங்கள், தெலுங்கு மொழி திரைப்படங்களும் கூட இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். பல இயக்குனர்கள் பாக்கியராஜ் அவர்களுக்கு பிறகாகத்தான் தங்களுக்கு அந்த திரைக்கதையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதை நோக்கிய திரைப்படங்களை எடுக்க தொடங்கியிருந்தோம் என்பதையெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு பிறகாகவே பாக்கியராஜ் சற்று மனம் வருந்தியபடியே இருந்தார் என்பதையும் பலரும் சொல்லியிருந்தார்கள். எனவே பாரதிராஜா அவர்களுடைய இறப்பு செய்தி தான் பாக்கியராஜுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.